This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt any. And don't take it seriously. கேமரா கூட ஆஃப் பண்ணிருங்க. பார்த்துருக்கீங்க நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னா இப்ப பார்த்துட்டு போயிருவீங்களா? பேசினே மறந்து போச்சு. இல்லைங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேங்க. சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோப்பெல்லாம் இல்ல, எனக்கு சீரியஸா இது கேமரா போயிட்டு இருக்கு அப்படிலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, பார்த்ததுலயே வந்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? நான் பிளான் பண்ணல, ஜென்ரலா கேக்குறேன். இது கேன்சல் பண்ண முடியுமா? எனக்கும் ட்ரீம் இருக்கு, ஓகேங்களா? எனக்கு ட்ரீம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இல்லையே, நான் ஏங்கிட்டு இருக்கேன். பேசாம போனா எப்படிங்க என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு? இல்ல அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கும்போது யாருக்கு அந்த கொஸ்டின் கேட்க முடியும்? இந்த தேடிட்டு இருந்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு கொஞ்சம் பார்த்தோன்னா பிடிச்சா எல்லாரையும் சொல்ல முடியாது, எல்லாருமே பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா இப்ப உங்ககிட்ட பேசும்போது ஒரு வாய்ப்பாடு கொடுப்பீங்களா எனக்கு அப்படின்னு கேக்குறேன். எனக்கும் ட்ரீம் இருக்கு, எனக்கும் ஒரு சில விஷயம்லாம் இருக்கு அப்படின்றப்போ இப்ப இவ்வளவு பேர் இன்டர்வியூ எடுத்தேன், எனக்கு தெரிஞ்சு யாருமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா எந்த ஆன்சர் சொன்ன மாதிரி தெரியல. நீங்க சொல்லியிருக்கீங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லையா? எனக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. இது கேமராக்காக சொல்லல, சீரியஸா சொல்றேன். So we can be a okay ஓகேண்ணா, அக்செப்ட் பண்ணிப்பீங்க? Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல வந்து இந்த கமிட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த விஷயம் வந்து அந்த கமிட்மெண்ட் ஒரு டேர்ம் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் அப் ஆயிட்டே இருக்கு. இந்த கமிட்மெண்ட் ஒரு விஷயம் தேவைப்படுதா இல்ல வந்து ப்ரெஷரா இருக்கா? இல்ல, ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா கண்டிப்பா கமிட்மெண்ட் தேவைதான். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு இந்த கமிட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ட்ரீம் பேஷன் அப்படின்லாம் ஒண்ணு இருக்குல்ல, அப்படி ட்ரீம் பேஷன் உள்ள ஆள் வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? அது கண்டிப்பா அவங்களோட விஷன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. எஸ் எஸ், அதனால அக்செப்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பா பண்ணுவீங்க. இங்கெல்லாம் இப்படிலாம் யாருங்க இருக்கிறா? நானும் தேடிட்டு இருக்கேன் இந்த மாதிரி யாரும் இருக்காங்களா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப வந்து இப்ப இருக்க லவ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஈக்குவலான ஒரு விஷயம், ஈக்குவலான லவ், ஈக்குவலான கேர், ஈக்குவலான டைம் ஸ்பெண்ட் பண்றது இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கம்மி டைம் தான் நம்ம கொடுப்பாங்க நமக்கு. அப்படி இல்ல, அவங்களோட டைம், அவங்களோட ஒர்க் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப இந்த டஃப் எல்லாம் கொடுக்க கூடாது, பிரஷர் கொடுக்கவே கூடாது. வீட்டுல விட்டு போனாலும் என்ன பண்றது? அப்பா இவ்வளவு ஜெம்மா இருக்கீங்களேங்க, எங்க நீங்களா இருக்கீங்க? நாங்களாம் தேடிட்டு இருக்கோங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட இருந்துச்சுன்னா நம்ம டைம் கண்டிப்பா கொடுக்கணும். அவங்களுக்கே தோணும் போது வரணும், நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வெயிட் பண்ணி வர்றதும் கொஞ்சம் ப்ரெஷியஸ் தான். அந்த டைம் ப்ரெஷியஸ் தானே, நம்ம அதுக்காக ஒர்த்தா வெயிட் பண்ணிருக்கோம் இல்லையா? சூப்பருங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லாம இருக்க கூடாது. லவ் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் அப் ஆயிருக்கு. லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும்னா we can continue. ஓகே, அப்படிதான் கடைசி வரைக்கும் கொண்டு போக முடிஞ்சா கண்டினியூ. அப்படி இல்லைன்னா அது லவ்வே இல்லைன்றீங்களா? கண்டிப்பா. இப்போ நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், கடைசி வரைக்கும் போகும், கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்னு. ஸோ ஓகே, அப்படி இந்த கடைசி வரைக்கும் போகணும்னா எந்த விஷயம் தேவைப்படுது, எந்த விஷயம் தேவைப்படாது? ஓவர் பொசிஷன்ஸ் இருந்தாலும் தேவைப்படாது, ஓகேவா? ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல லவ் சஸ்டெயின் ஆகணும்னா எந்த விஷயம் தேவைப்படுது, எந்த விஷயம் தேவைப்படலை?
அந்த ப்ரையாரிட்டைஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் ரொம்ப போட்டு புஷ் பண்ணக்கூடாது. அவங்களோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். எந்த விஷயம் தேவைப்படாது மீன்ஸ் ரொம்ப இந்த டவுட் படுறதுலாம் அன்வான்டட். அப்படியா? அது பிடிக்காது உங்களுக்கு? ஓரளவுக்கு கேக்குற விஷயம்ல கேட்கலாம், சும்மா சும்மா நோயின்னு பண்ணவே கூடாது, பிடிக்காது. ஓகே, மக்களே பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பொண்ணு சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நோயின்லாம் பண்ணக்கூடாது, சரியா? நோய் மீன்ஸ் என்ன இல்ல, இப்போ மோஸ்டா இந்த கேர்ள்ஸ்க்கும் பொசசிவ்னஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்மளோட பார்ட்னருக்கு ரொம்ப எங்க போற எங்க வர அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு மாதிரி சில பேர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதெல்லாம் இருப்பாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இதனால மேபி ஃபைட்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, சூப்பருங்க. இந்த மாதிரி பொண்ணுலாம் தேடி கண்டுபிடிச்சாது கிடைக்காது. ஓகே, ஃபைன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாதா? ஏங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, பண்ணது இல்லைன்றீங்க? வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ப்ரொபோஸ்லாம் வந்திருக்கும்ல? வந்திருக்கு. என்ன குவாலிட்டி இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? இவ்வளவு ப்ரொபோசல் வந்து அக்செப்ட் பண்ண ஜென்யூனா இருக்கணும். அதுக்கு அவங்க ஜென்யூனா எப்படி சொல்றது, நான் நல்லா பாத்துப்பேன். தட்ஸ் இட். நீங்க நல்லா பாத்துப்பீங்க. டேய் வண்டி எடுங்கடா. கார் கை, கேரிங்கா இருக்கணும். கார் கைனா புரியல. இந்த கார் டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும். கார் வச்சிருக்கணுமா? கார் வச்சிருக்கேன், அது நான் கூட வாங்கி கொடுத்துறேன். சூப்பருங்க. அப்ப கார் டிரைவ் பண்றவங்க தெரிஞ்சா அப்ளை பண்ணலாங்க. டிரைவிங் லைசென்ஸ் எங்கிட்ட இருக்குங்க? எங்கிட்ட இருக்கு. ஒரு மேரேஜ்னா அதுக்கு ஒரு ட்ரீம் வச்சிருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. வந்து சடனா வந்து ஒரு பர்சன் வந்து உங்களை ப்ரொபோஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஒரு தெரியாத ஒரு பர்சன், இப்ப நானே வந்து உங்களை ப்ரொபோஸ் பண்றேன், அக்செப்ட் பண்ணுவீங்களா? பேசாம போனா எப்படிங்க என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு? இல்ல, இப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போது சிலது தெரியும்ல. என்ன மாதிரி? அது என்ன சொல்லு, எனக்கு கொஞ்சம் அவங்க ஜென்யூனா அதான் சொல்றேன். வீக்லி ஒரு ஒன்ஸ் ஆச்சு என்ன வெளில கூட்டு போனோம். டேக்கு ஒரு 2 days, ஒரு 2 hours. மார்னிங் ஒரு டைம்னா ஈவினிங் கொஞ்சம் டைம், ஃபோன் கால்ஸ், எனிதிங் அப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இப்ப பிஸி இருக்க கூடாது. ஒரு 1 டேக்கு ஒரு half an hour 20 minutes ஆச்சு பேசணும். நான் அங்க போய் இத பண்ண அப்படினா மணி வந்து இன்னைக்கு வரும் நாள் அது நான் கூட சம்பாதிச்சு பாத்துட்டு வெச்சுக்கோங்க. நான் தேடிட்டு இருந்த எல்லா குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. எனக்கு கொஞ்சம் வச்சு பாத்துக்கிட்டா போதும். அப்படினா நான் உங்களை பயங்கரமா பாத்துப்பேன். அடுத்த உடனே எல்லாம் அக்செப்ட் பண்ண வேணாங்க. அட்லீஸ்ட் டைம் பேசிட்டே மறந்து போச்சு. இல்லங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேங்க. சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மனசார சொல்லிருக்கீங்க, நான் நம்புறேன், ஜெனியூனா சொல்லிருக்கீங்க. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லையா? அது உங்களுக்கு அது ஹோப் மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல? ஹோப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நாளைக்கு என்னால அது மூவ் ஆன் கூட ஆக முடியும். பட் உங்களுக்கு அந்த தாட் கொடுத்துட்டேன்னு அது எனக்கும் உறுத்தும் இல்ல? ஒரு ஃப்ரெண்டா ஹோப் எல்லாம் இல்ல. எனக்கு சீரியஸா இது கேமரா போயிட்டு இருக்கு அப்படிலாம் எனக்கு தெரியல. எனக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. இது கேமராக்காக சொல்லல, சீரியஸா சொல்றேன். So we can be a okay. ஓகேண்ணா.